ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்களில் பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு, சக்தி வாய்ந்த வைகாசி மாதத்தின் ஜேஷ்ட அமாவாசை வருகின்றது. இந்த அமாவாசை திதி எப்பொழுது ஆரம்பிக்கின்றது, எப்பொழுது நிறைவடைகின்றது, இந்த அமாவாசையின் விசேஷம் என்ன, என்னென்ன செய்தால் நமக்கு பித்ரு சாபங்கள் நீங்கும், செய்யக்கூடிய முக்கியமான 5 விஷயங்கள் என்னென்ன, இதை பற்றி தான் இந்த பதிவில் தெளிவாக விரிவாக பார்க்க போகிறோம். பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன், அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்க்கலாம். இந்த அமாவாசை திதியில் நிலைவாசலில் வைக்கக்கூடிய இந்த முக்கியமான ஒரு பொருள் என்ன, இதை பற்றியும் இந்த பதிவில் தெளிவாக விரிவாக பார்க்க போகிறோம். ஜேஷ்ட அமாவாசை அப்படின்றது மிக மிக முக்கியமான ஒரு நாள். மாதம் அமாவாசை வரும். அதில் மிகவும் முக்கியமானது பார்த்திங்கன்னா, சில அமாவாசைகள் எல்லாமே விசேஷமானது. தை அமாவாசை, ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, அந்த வகையில் தான் வைகாசி அமாவாசை மிக மிக முக்கியமானது அப்படின்னு சொல்லலாம். முன்னோர்கள் பூமிக்கு வரக்கூடிய இந்த நாளில் நம்ம விரதம் இருந்து வழிபாடு பண்ணோன்னா ரொம்ப ரொம்ப பலன்கள் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இந்த நாளில் வட்சாவித்திரி விரதம் அப்படின்னு இருக்கலாம். சனி ஜெயந்தியும் இந்த நாளில் கொண்டாடப்படுகின்றது. அதனால் இந்த நாளில் மிகவும் அதிசக்தி வாய்ந்த அற்புதங்கள் நிகழக்கூடிய ஒரு நாள்னு சொல்லலாம். இந்த 2025ஆம் ஆண்டில் மே மாதத்தின் 26ஆம் தேதி இந்த அமாவாசை வருகின்றது. மிகவும் சக்தி வாய்ந்த இந்த நாள் தமிழ் மாதத்தின் 2வது மாதமாகிய வைகாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையை நம்ம ஜேஷ்ட அமாவாசை அப்படின்னு சொல்லுவோம். பித்ருதோஷம் நீங்குவதற்கு என்னென்ன செய்யலாம் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். பொதுவாகவே ஒரு குடும்பத்தில் கஷ்டங்கள் வருகின்றது, வறுமைகள் வருகின்றது, கடன் தொல்லைகள் ஏற்படுகின்றது, திருமண தடை இருக்கின்றது, குழந்தை பாக்கியம் தடை இருக்கின்றது அப்படின்னா இதற்கு எல்லாமே காரணம் பித்ரு சாபமாக கூட இருக்கலாம். அதனால் பித்ரு சாப நிவர்த்தி கிடைப்பதற்கும் சில வழிமுறைகளை அமாவாசை நாளில் செய்யலாம். பிரபஞ்ச சக்திகள் அதிகமாக இருக்கக்கூடிய நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு வழிபாட்டு முறையாக இருந்தாலும் சரி, பரிகாரங்களாக இருந்தாலும் சரி, அதற்கு பலன்கள் அதிகமாக இருக்கும். அதனால தான் எந்த நாளில் நம்ம வழிபாடு செய்கிறோமோ இல்லையோ, அமாவாசை நாளில் முன்னோர்கள் வழிபாடு செய்யணும் அப்படின்றது நம்பிக்கை. அமாவாசை அப்படின்றது முன்னோர்கள் வழிபாட்டிற்குரிய ஒரு திதி. வருடத்தில் வரக்கூடிய அமாவாசைகளில் ஆடி மாத அமாவாசை, தை அமாவாசை, மகாலய அமாவாசை மட்டும் இல்லாமல் இந்த தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையும் மிகவும் முக்கியமான அமாவாசை அப்படின்னு சொன்னேன். இதை ஜேஷ்ட அமாவாசை அப்படின்னு சொல்லுவோம். அதாவது முன்னோர்கள் பூமிக்கு வருகிறார்கள் அப்படின்றது நம்பிக்கை. இந்த நாளில் பித்ரு பூஜை நீங்கள் செய்யலாம். பித்ரு தோஷ சாந்தி செய்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்ல பலன்கள் கிடைக்கும். ஜேஷ்ட அமாவாசை அன்னைக்கு சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றினீங்கன்னா பலன்கள் அதிகமாக இருக்கும். சனி மந்திரத்தையும் சொல்லி வழிபாடு பண்ணலாம். இப்படி வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு சனி தோஷம் ஏதாவது இருந்தால் அதுவும் நிவர்த்தியாகும். சரி, இந்த அமாவாசை திதி எப்பொழுது ஆரம்பிக்கின்றது, எப்பொழுது நிறைவடைகின்றது அப்படின்னு பார்த்துடலாம். இந்த ஜேஷ்ட அமாவாசை திங்கட்கிழமையோடு வருகின்றது. மே 26ஆம் தேதி திங்கட்கிழமை வருகின்றது. மே 26ஆம் தேதி காலையில் 11:31 துவங்கி மே 27ஆம் தேதி காலையில் 9:09 வரைக்கும் இருக்குது. அதனால் அமாவாசை திதி 2 நாளும் வந்தாலும் அமாவாசை வழிபாடு திங்கட்கிழமை செய்தால் நல்லது. சிவபெருமானுக்குரிய திங்கட்கிழமையில் முருகப்பெருமானுக்குரிய கிருத்திகை நட்சத்திரமும் சேர்ந்து வர்றது ஜேஷ்ட அமாவாசை ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரியது அப்படின்னு பார்த்தோம். இந்த நாளில் முன்னோர்கள் வழிபாடு பண்ணுங்கள். வட்சாவித்திரி விரதம் இருக்கலாம். சனி ஜெயந்தி இந்த நாளில் நீங்கள் கண்டிப்பாக வழிபாடு பண்ணலாம். பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் புனித நதியில் நீராடி தியானம் செய்து அமாவாசை வழிபாடு பண்ணிங்கன்னா அதுவும் உங்களுக்கு அற்புதமான பலன்களை பெற்றுத்தரும். செய்யக்கூடிய 5 முக்கியமான விஷயங்கள் என்னன்னு பார்த்துட்டு நிலைவாசலில் வைக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். பித்ருக்கள் பூலோகத்திற்கு வருவாங்க அப்படின்றது நம்பிக்கை. அதனால் அமாவாசை நாளில் வாசலில் கோலம் போடாதீர்கள். இது இந்த அமாவாசைன்னு இல்லை, ஒவ்வொரு அமாவாசை என்றும் பூஜையை நீங்கள் நித்திய பூஜையை அன்றைய தினம் மாலை நேரத்தில் செய்யுங்க. அமாவாசை திதி முடிஞ்சதுக்கப்புறமா செய்யுங்க. அதாவது அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை சரியாக செய்துவிட்டு நித்திய பூஜையை செய்யலாம். அதனால தான் அமாவாசை நாளில் வாசலில் கோலம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். இந்த நாளில் நம்ம தர்ப்பணம் கொடுக்கலாம், பித்ரு பூஜைகள் செய்யலாம்.
இப்படி செய்தோன்னா ஆன்மா சாந்தி அடையும். அதனால் யாரெல்லாம் பித்தர்களுக்கு, மறைந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும்னு நினைக்கின்றீர்களோ அவர்கள் குளக்கரைகளில், ஆற்றங்கரைகளில் இந்த மாதிரி தர்ப்பணம் கொடுக்கின்ற இடத்துல போயிட்டு அதை சரியாக செய்துட்டு வந்துடுங்க. இப்படி செய்துட்டு வந்தீங்கன்னா முன்னோர்களுடைய ஆன்மா நம்மளை வாழ்த்தும். அப்படி வாழ்த்தும் பொழுது நமக்கு ஏதாவது பித்ருதோஷ பாதிப்புகள் இருந்தால் அது குறைஞ்சிட்டு நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய துன்பங்கள் நீங்கிறதுக்கு ஆரம்பிக்கும். ஜேஷ்ட அமாவாசை திங்கட்கிழமை சந்திர பகவானை வழிபாடுவதற்கு உண்டான ஒரு நாள். அதனால் இந்த நாளில் நீங்கள் சந்திர பகவானையும் மனதார நினைத்து வழிபாடு செய்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது மூன்றாவதாக செய்யக்கூடியது, அன்றைய தினம் விரதம் இருந்து வழிபாடு பண்ணலாம். அதாவது காலை ஒரு வேளையாவது விரதம் இருக்கலாம், இல்லைன்னா மதிய நேரம் விரதம் இருக்கலாம். இப்படி விரதம் இருந்து வழிபாடு செய்தீங்கன்னா இதுவும் பல புண்ணிய பலன்களை பெற்றுத்தரும். அடுத்தது அன்னதானம் செய்யலாம். அன்னதானம் யாராவது இயலாதவர்களுக்கு, வயதானவர்களுக்கு இப்படி நீங்கள் அன்னதானம் செய்யும் பொழுது இதுவும் உங்களுக்கு பித்ரு சாபத்தை நீக்க உதவும். இதுவும் உங்களுக்கு பல பலன்களை பெற்றுத்தரும். அடுத்தது தவறாமல் சிவன் கோவிலுக்கு அன்றைய தினம் போயிட்டு வரணும். சிவன் கோவிலுக்கு சென்று சிவபெருமானை அமாவாசை திதியில் வழிபாடு பண்ணிட்டு வரணும். பெருமாளையும் வழிபாடு செய்வதற்கு உகந்த ஒரு நாள் இந்த அமாவாசை திதி. அடுத்தது செய்யக்கூடியது, நான் சொன்ன மாதிரி சனி பகவான் கோவிலுக்கு போங்க. நவகிரகங்களில் இருக்கின்ற சனி பகவானை வணங்கிவிட்டு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி சனி பகவானை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இந்த அமாவாசை நாளில் இதையும் நீங்கள் செய்தீங்கன்னா சனி தோஷ நிவர்த்தி கண்டிப்பாக ஏற்படும். சனியினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நீங்கும் அப்படின்றது நம்பிக்கை. அதனால் இந்த திங்கட்கிழமை வரக்கூடிய அமாவாசை நாளில் இந்த விஷயங்களை தவறாமல் பண்ணுங்கள். நிலைவாசலில் ஒரு பொருளை வைக்க சொன்னேன். அது என்னன்னு பார்த்துடலாம். அமாவாசை நாளில் பித்ருக்கள் நம்மளுடைய வீடு தேடி வருவாங்க அப்படின்றது நம்பிக்கை. அவர்கள் வரும்பொழுது அவர்களுக்கு தாகம் எடுக்கும் அப்படின்றதும் ஐதீகம். அதனால் அவர்களுக்கு தாகத்தை தணிப்பதற்காக நம்ம என்ன பண்ணணும், நம்முடைய நிலைவாசலில் ஒரு டம்ளரில் தண்ணீர் ஊற்றி வச்சுருங்க. இது அன்றைய நாள் முழுவதும் இருக்கட்டும், இரவு நேரம் முழுவதும் கூட நம்முடைய நிலைவாசலில் இது இருக்கட்டும். இப்படி இருக்கும் பொழுது அவர்களுடைய தாகம் தணிந்து அவர்களுக்கு நீங்கள் செய்கின்ற அந்த படையல்கள் மூலமாகவும் அவர்களுடைய வயிறார அவர்கள் சாப்பிட்டு மனதார நம்மளை வாழ்த்திட்டு போவாங்க. இப்படி இருந்தாலே நமக்கு பித்ருக்கள் சாப நிவர்த்தியாகும். அதனால் நம்ம முதியோர்களையாக இருந்தாலும் சரி, வயதானவர்களாக இருந்தாலும் சரி, நம்முடைய முன்னோர்களாக பாவித்து அவர்களுக்கு இயன்றதை செய்யணும். முக்கியமாக நம்முடைய முன்னோர்களை நம்ம வணங்குவோம்ல, அவர்கள் இருக்கும் பொழுதே அவர்களுக்கு நல்லதை செய்தோம்னா நம்ம செய்கின்ற அந்த படையல், அவர்களுக்காக வைக்கின்ற படையல்களை அவர்கள் சாப்பிட்டு மனதார நம்மளை வாழ்த்து விட்டு போவாங்க. அதனால் முன்னோர்கள் சாபம் நமக்கு எதுவும் வராமல் இருப்பதற்கு வயதானவர்களை இருக்கும் பொழுதே நல்லபடியாக நம்ம பார்த்துக்கிட்டா நன்மைகள் அதிகமாக நடக்கும். இதுதான் உண்மை. அமாவாசை வழிபாடு நம்ம என்னதான் செய்தாலும் முன்னோர்களை நம்ம இப்பொழுது இருக்கும் பொழுதே சரியாக கவனித்து கொண்டால் மட்டும்தான் நம்ம குடும்பமும் சுபிக்ஷமாக இருக்கும். எந்தவித கஷ்டமும் இருக்காது, சாபமும் ஏற்படாது. அதனால் இந்த ஜேஷ்ட அமாவாசை அன்று நான் சொல்கின்ற இந்த வழிபாட்டு முறைகள் எல்லாமே சரியாக செய்து பாருங்கள். நல்ல பலன்கள் உங்களுக்கு ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். நம்பிக்கை இருக்கிறவங்க செய்து பாருங்கள். வாழ்க வளமுடன். இன்றைக்கி நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓம் நமச்சிவாய இந்த நாமத்தை கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். சிவபெருமானுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். இன்னும் நீங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது. தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்க்கலாம். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.